அடுத்து பேசிவ் வாய்ஸ்னால் இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை எழுதிக்கிட்டே வாங்க. இந்த பேசிவ் வாய்ஸை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஒரு விஷயத்தை நம்ம க்ளீனாக நோட் பண்ணிங்க. இந்த பேசிவ் வாய்ஸ் மட்டும் ஸ்கூலில் நடத்தின மாதிரியே நான் நடத்த போகிறது இல்லை. ஸ்கூலில் நடத்தினா மார்க்குக்காக நடத்தப்பட்டது அது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த பேசிவ் வாய்ஸில் தான் பேசணும்னு ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது. பெரும்பாலும் அஃபிஷியல் லாங்குவேஜ் அது. அஃபிஷியலாக அதிகமாக பேசிவ் வாய்ஸ் யூஸ் ஆகும். நம்ம சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசும்போது பேசிவ் வாய்ஸ் தேவை இருக்காது. ஒரு சில இடங்களில் தவிர்க்க முடியாமல் இருந்தால் தேவை, அதையும் பார்க்கணும். இது வரைக்கும் நான் இந்த போர்டில் எழுதினது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஒரு பேசிவ் வாய்ஸ் கூட நான் எழுதவே இல்லை. ஏன்னா இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக குழப்பிடுது. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா மெயின் வெர்ப் யூஸ் கொண்டு பி வெர்ப்பை கொண்டு வராதேன்னு. இப்போ நான் பி வெர்ப்பை நானே எழுதி கொண்டு வந்தேன்னு வச்சுங்க, நீங்கள் மட்டும் கொண்டு வந்துருக்கீங்களேன்னு கேட்பீங்க. அப்போ அதனால தான் பேசாமல் இருந்தேன். இனிமேல் வந்து பேசாமல் இருக்க முடியாது. இன்னும் 2-3 கிளாஸ் முடிய போகுது. இன்னும் பேசாமல் இருந்தால் அப்படி. இப்போ பார்க்கலாமா ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன? இதுக்கு தமிழில் என்ன சொல்வீங்க? நீ சொல்லுமா. என்னது? செய்வினையா? செய்வினைன்னா என்ன தெரியுமா? சூன்யம் வைக்கிறதுன்னு அர்த்தம். எவன் பேர் வச்சானோ நமக்கு சூன்யம் வச்ச மாதிரி இங்கிலீஷ் வரமாட்டேங்குது. அதை இன்றைக்கி எடுத்துடுறோம். நல்ல நாள். இனிமேல் பாருங்கள் நாளையிலேருந்து எவ்வளோ பிரிஸ்காக இருக்க போகிறீங்கன்னு. இந்த ஆக்டிவ் வாய்ஸ் வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு 3 வார்த்தை தேவை. இதோட ஃபார்முலா இதுதான். இதை நீங்கள் அன்றாட யூஸ் பண்ணுற விஷயமா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். சும்மா அந்த எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக நான் இதை நடத்த போகிறது இல்லை. பிகாஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு ரைட் எனி எக்ஸாம். நான் இருக்கா இது வந்து சும்மா ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் இது. இப்போ கொஞ்சம் கவனிங்க. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் என்ன? சார் சொல்கிறாரு, ஏன் சார் இந்த ரூம் க்ளீன் பண்ணவே மாட்டிங்களா, ஒரே குப்பையாக இருக்கேன்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், மொத்தம் இங்கே 13 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. எல்லா கிளாஸ் ரூமும் டெய்லி சுத்தம் பண்ணுறாங்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம் நான் போய் பார்க்குறதில்ல. அதுக்கான சூப்பர்வைசரை போய் போட்டிருக்கோம். அந்த சூப்பர்வைசர் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாரான்னு பார்க்குறதுக்கு இன்னொரு ஆளையும் போட்டிருக்கோம். புரியுங்களா? இப்போது ஆனால் மற்ற கிளாஸ் எல்லாம் பெருக்கிறாங்களா இல்லையா தெரியாது. இது மட்டும் பெருக்கிறாங்க டெய்லி. ஏன்னு தெரியுமா? நான் டெய்லி இங்கே 2 வாட்டி வரேன். அதனால் அவர்கிட்ட சொல்கிறேன், இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா இந்த ரூமை தினம் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இது பாருங்கள், இப்போ ஷீ போட்டேன், க்ளீன்ஸ் போட்டேன், திஸ் ரூம் போட்டேன், எவ்ரிடேன்னு போடுறேன். இப்போ வந்து ஷீங்கிறது அவளா, இது வந்து சப்ஜெக்டு. க்ளீன்ஸுங்கிறது அவங்க செயல் வர்பு. எதை சுத்தம் செய்கிறாங்க? ரூமை, அது ஆப்ஜெக்ட். இப்போ அடிஷ்னலாக ஒரு வேர்டு வந்திருக்கேன்னு இதை பார்க்க வேண்டாம். எவ்ரிடேங்கிறது ஒரு ஆட்வர்ப். அடிஷ்னலாக வரலாம், ஒரு ப்ளஸ் உண்டு. சரி, எவ்ரிடே தனித்தனியாக பிரித்து எழுதிருக்கோம். அதை பார்த்து எழுதிங்க, ஒன்றா சேர்த்து எழுதாதீங்க. சரி, அடுத்து பார்த்துடலாமா? இது அடுத்தது ஒரு உதாரணம் பாருங்கள். The police caught the thief. The police caught the thief. போலீஸ்காரன் திருடனை பிடித்தான். இது வெரி குட். இது சப்ஜெக்ட், இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட். போலீஸ்காரன் எதை பிடிச்சான்? யாரை பிடிச்சான்? திருடனை பிடிச்சான். பிடிச்சிட்டானா? சரி. They will announce the results tomorrow. They will announce the results tomorrow. They will announce the result tomorrow. நாளைக்கே அவர்கள் முடிவுகளை அறிவிக்கிறார்கள். இதெல்லாம் என்ன டென்ஸு? இது ப்ரெசன்ட் டென்ஸு, இது பாஸ்ட் டென்ஸு, இது ஃபியூச்சர் டென்ஸு. இதெல்லாம் என்ன வாய்ஸு? ஆக்டிவ் வாய்ஸ்னு பேர். ஏன்னா சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் வந்தால் ஆக்டிவ் வாய்ஸ்னு பேர். இப்போ எதுக்காக இந்த பேசிவ் வாய்ஸ்? அதானே இப்போ கேள்வி.
எதுக்காக இந்த passive voice? Why do we use the passive voice? passive voice பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன? இப்போ ஒரு முக்கியமான காரணத்தை சொல்கிறேன், புரியுதா பாருங்க. ஒரு செயலை செய்கிறது யாருன்னு தெரிஞ்சால் தானே ஆக்டிவ் வாய்ஸில் சொல்ல முடியும். இந்த ஆக்டிவ் வாய்ஸ்னு இது எதுக்கு தெரியுமா பேர்? ஆக்டிவ்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் 2 மீனிங் உண்டு. ஒன்று ஆக்டிவ்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது, இன்னொரு ஆக்டிவ்னா முக்கியமானன்னு அர்த்தம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்டிவ் ரோல்பாங்க. அப்போது இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஆக்டிவாக இருக்குது. இந்த செயலை செய்கிறது யாருன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. செயலை செய்கிறது சப்ஜெக்ட். அதாவது சுத்தம் செய்கிறது அவள், திருடனை பிடிச்சது போலீஸு, முடிவுகளை அறிவிக்க போது அவர்கள். இதில் இடத்துல செயலை செய்வது யார் என்பது இங்கே நல்லா தெளிவாக தெரியுதா இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஒரு செயல் செய்யப்பட்டுள்ளது, ஆனால் அந்த செயலை செய்தது யாருன்னே தெரியல. அப்போ நீங்கள் எப்படி சொல்வீங்க? அதை பாசிவ் சொல்லலாம். செயலை செய்தது யார் என்று தெரிந்து விட்டால் ஆக்டிவில் சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணம் பார்த்துங்க. நேற்று எம்ஜி ரோடில் அனைத்து கடைகளும் அடித்து நொறுக்கப்பட்டன என்று தலைப்புச் செய்தி வருகிறது. அடித்து நொறுக்கியது யார் தெரியவில்லை. பட்ட பகலில் அவள் படுகொலை செய்யப்பட்டாள். கொலை செய்தது யார்? இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன், நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போது அதை சொல்கிறதுக்கு வேணுமா இல்லையா ஒரு சென்டென்ஸு? அந்த சென்டென்ஸ் தான் பேசிவ் வாய்ஸ். இப்போ பேசிவ்னா என்ன அர்த்தம்? ஆக்டிவ். அந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து பேசிவாக இருக்கு. இந்த இடத்துல செயலுக்கு தான் முக்கியம், நபர்களுக்கு அல்ல. பேசிவில் இந்த இடத்துல நபர்களுக்கு முக்கியம். புரியுதப்போ? இப்போ பேசிவ் வாய்ஸ் என்ற நீங்கள் வாக்கியத்தை அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையானது என்ன? இதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், இதுக்கு பக்கத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே எழுதிங்க. சப்ஜெக்ட் இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி போட்டிங்களா? இதுக்கு பக்கத்தை நீங்கள் சேர்க்க வேண்டிய வார்த்தை ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதைத்தான் ஷார்ட் ஃபார்மில் இப்படி சொல்லணும். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ற இந்த வேர்டு வந்து எங்கே யூஸ் பண்ணுறது? இங்கிலீஷில் 2 இடத்துல தான் யூஸ் ஆகும். ஒன்று பர்ஃபெக்ட் வாக்கியத்தோடு சேர்த்து வரும், ரெண்டாவது பேசிவ் வாய்ஸில் வரும். இதை பற்றி கன்ஃபியூஷனே வேண்டாம், தெளிவாக இருங்க. ஹேவ், ஹேஸ் கூடலாம் அதெல்லாம் சேர்த்துமா? ஹேடு கூட சேர்த்தமா? வில் ஹேவ் கூட சேர்த்தமா? அதெல்லாம் பர்ஃபெக்ட் வாக்கியங்கள். இப்போ இது என்னது? பேசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணுறோம். பேசிவ் வாய்ஸில் நம்ம யூஸ் பண்ண ஒரே வார்த்தை என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான். இப்போ புரியுதா? சரி, ஒரே ஒரு எக்ஸாம்பிள். டைம் ஆகிடுச்சு, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இதை மாற்றிடுறேன். ஷீ கிளீன்ஸ் திஸ் ரூம் எவ்ரி டேன்னு போட்டிருக்கேன்னா, ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அதை அப்படியே மாற்றிடலாம் பாருங்க. அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, அதை சப்ஜெக்டை மாற்றுங்க. This room is cleaned every day. This room is cleaned every day. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. இதை பள்ளிக்கூடத்தில் சொல்லி 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 நமக்கு இது பழகிடுச்சு. This room is cleaned by her every day. By her வரதா இருந்தால் பேசாமல் she cleans this roomனே சொல்லிட்டு போயிடுங்களாமே. அது வேண்டான்னு தானே, அதை அவாய்ட் பண்ணணும் தானே இதை கொண்டு வந்தோம். இப்போ புரியுதுங்களா? that okay, when do we use the passive voice? When the doer of an action is not known or not important, we use the passive voice. In the doer of an action, what is done is more important than by whom it is done. என்ன செய்யப்படுகிறது அதை சொல்லும் போது யார் செஞ்சால் நமக்கு என்ன? சுத்தமாக இருக்கணும் ரூமு. யாருக்கு? ஆமாம். இப்போ அவள் இந்த அறை தினசரி சுத்தம் செய்கிறான்னு சார் கேட்பார் எவள்னு. அவங்க பேர் சொல்லணும்னா வேணுமா? நமக்கு ரூம் சுத்தமாக இருந்தால் போகிறோம்ல, அதை சொல்லுங்கள். இப்போ புரியுதாங்க? இந்த இடத்துல ரூம், அந்த கடைசியில் இந்த ஆப்ஜெக்டை தூக்கி சப்ஜெக்டாக மாற்றிட்டு அதுக்கு பக்கத்தில் ஈஸு தூக்கி போட்டு ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிளை சேர்த்து பேசுங்க. புரியுதா? ஈஸியாக சொல்லிடலாம்.
இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த செஷன்லேருந்து இதை எப்படி கொண்டு வருதுன்றதை பற்றி இன்னும் நிறைய உதாரணங்களோட சொல்ல போகிறோம். ப்ரெசென்ட் முடிஞ்சு போச்சு, பாஸ்ட்டுன்னு போயிட போகிறோம் இல்லை, ப்ரெசென்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். பாஸ்ட்டு ஃப்யூச்சர்லாம் எப்படி சொல்ல போகிறோங்கிறத பற்றி நிறைய விளக்கங்களோட சொல்லலாம். ஸோ லெட் அஸ் ஆல் மீட் அகெயின் இன் அவர் நெக்ஸ்ட் செஷன். ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன செஷனில் ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்னன்றது ஓரளவுக்கு நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ ஆக்டிவ்லேருந்து நீங்கள் பேசிவ் மாற்றும்போது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன், ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, வாட் இஸ் தென், என்ன ஆக்ஷன் நடந்தது அதை சொல்லுங்கள், அது யாரை செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? இதை நான் என்ன பண்ணேன், ஷீங்கிறது உங்களுக்கு சப்ஜெக்ட்டு, க்ளீன் திஸ் ரூம் எவ்ரிடேன்னு சொல்லுது, இது சப்ஜெக்ட்டு, இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட்டு, இது ஆட்வர்ப்னு சொன்னேன். இந்த ஆட்வர்ப் பற்றி சும்மா கவலைப்பட வேண்டாம், நமக்கு வேண்டியது இந்த மெயின் 3 தான். அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல திஸ் ரூம் இஸ் க்ளீன்டு அப்படின்னு சொன்னேன். திஸ் ரூம் இஸ் க்ளீன்டு எவ்ரிடே. தமிழ் என்ன அர்த்தம்? அவள் இந்த அறையை தினசரி சுத்தம் செய்கிறாள் என்று சொல்ல போகிறீர்களா, அல்லது இந்த அறை தினசரி சுத்தம் செய்யப்படுகிறது? எவ்வளோ கிளியராக இருப்பாருங்க, சுத்தம் செய்யறதுனால தான். புரியுதா? அப்போ ஈஸியாக சொல்லுங்க. நான் சொல்லுறது புரியுதா? இந்த இடத்துல திருப்பி நான் இன்னொன்று நிறைய சொல்கிறேன், பைகர்லாம் வேண்டாம், அது வேண்டான்னு தானே இது வரும். ஈஸியாக இருக்க? சரி, ரொம்ப கிராமர் ரூல்ஸ் எல்லாம் பார்க்காம நான் சொல்கிறத அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, உங்களை 4 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. 4 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. கேட்ட கேள்விக்கெல்லாம் சொன்ன பதிலை பார்த்து அசந்து போயிட்டாங்க. அதில் ஒருத்தன் டக்குன்னு எழுந்து உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணால், வெல்டன் மிஸ்டர் குமார், யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படிங்கிறான். யூ ஆர் அப்பாயிண்டட். இதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும், இது வந்து கண்டிப்பாக பேசிவ் வாய்ஸ் தான். யூ ஆர் அப்பாயிண்டட்னா நீங்கள் இந்த வேலைக்கு நியமிக்கப்படுகிறீர்கள்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணணும், தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கிட்டு வருவீங்களா, லெட் மீ நோ ஹூ அப்பாயிண்டட் மீன்னு கேட்பீங்களா? இந்த 4 பேரில் என்னை நியமிப்பது யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? நமக்கு தேவையா? அதான் சொல்கிறேன். இதில் யூ இதுதான் முக்கியம். இந்த இடத்துல ஆர் வந்திருக்கு, இந்த இடத்துல ஈஸ் வந்திருக்கு, இந்த இடத்துல ஆர் வந்திருக்குண்ணா யூ வந்து ஆர் தானே வரும். கரெக்டா? சரி, இப்போ சொல்லக்கூடிய உதாரணம் ஒரு மாதிரி இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் முக்கியமான பொறுப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 70 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு ஸ்டாஃப் பண்ணுற வேலை உங்களுக்கு சரியாக பிடிக்கலைங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான், எல்லாரையும் தோண்டி விட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான், வசமாக ஒரு விஷயத்தில் அவன் மாட்டியிருக்கான். அப்போ அவனை கூப்பிட்டு இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஐ டிஸ்மிஸ் யூன்னா என்ன அர்த்தம்? ஐ சப்ஜெக்டா? இது என்ன அர்த்தம்? இது என்ன வாய்ஸ்? இது பி வர்பு தான் இருக்கா இங்கே? இது என்ன வாய்ஸ்? இது ஆக்டிவ் வாய்ஸ். ஐ டிஸ்மிஸ் யூன்னா நீ தானா 5:30 மணிக்கு வெளியில் வாம்பான். சில பேர் என்ன அருமையாக பேசுகிறான் பார்த்தியா, பேச்சு தாப்பா இந்த காலத்தில் முக்கியம். என்ன சொல்கிறான், I am very sorry to say that you are dismissed. என்ன அர்த்தம்? நீங்கள் வேலையிலிருந்து நீக்கப்படுகிறீர்கள் என்பதை நான் மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல டிஸ்மிஸ் வந்தால் ஃப்ரம் வரணுமான்னு நோட் பண்ண வேண்டாம். ஏன் தெரியுமா, சும்மா பேசும்போது பார்த்தீங்கன்னா யூ ஆர் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் த சர்வீஸ்லாம் சொல்ல வேண்டாம், யூ ஆர் டிஸ்மிஸ்ட்னு சொன்னால் போகிறோம். வேலையிலேருந்து தானே, புரியுதுங்களா? ஐ டிஸ்மிஸ் யூ ஃப்ரம் த சர்வீஸ்லாம் வேண்டாம், ஐ டிஸ்மிஸ் யூன்னு சொன்னாலே போகிறோம். ஐ எம் வெரி சாரி டு சே தட் யூ ஆர் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் சர்வீஸ்ன்னு சொன்னால் நீங்கள் இந்த வேலையிலிருந்து நீக்கப்படுகிறீர்கள் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்கிறானே. வேலையிலேருந்து நீக்கினது யார்?
அவன்தான். இப்போ புரியுதா? இதை கொஞ்சம் மறக்காமல் ஞாபகத்தை வச்சுங்க. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு செயலை செய்வது யார் என்பது தான் இங்கே முக்கியம். என்ன செயல் என்பது முக்கியம், யார் என்பது முக்கியம் அல்ல. யார் என்பது முக்கியம்னா ஆக்டிவ் வாய்ஸுக்கு வாங்க, செயல் தான் முக்கியம் தான். இதுக்கு ஈஸியாக இருக்கேன்.